வணக்கம். நாங்கள் CLF கட்-ஆஃப்க்கு நுழைவுச் சீட்டை உருவாக்குகிறோம். நாங்கள் நுழைவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம். இப்போது நாம் வருமானத்தை உள்ளிடப் போகிறோம். அதை சொடுக்கலாம். சேர்க்கை கட்டணம் முதல் உருப்படி. இரண்டாவது விஷயம் VGF. உங்கள் VGF வருமானமாக இருந்தால் அது இங்கே உள்ளிடப்படும். மானியம், நன்கொடை, முதலீட்டிலிருந்து வருமானம், நிலையான வைப்புத் தொகையில் பெறப்பட்ட வட்டி. நீங்கள் வட்டி பெற்றிருந்தால் அதை இங்கே உள்ளிடவும். பெறப்பட்ட வட்டி, மற்றவை. நீங்கள் இங்கே வங்கி வட்டியைச் சேர்க்கலாம். கரிடமிருந்து பெறப்பட்ட வட்டி. நீங்கள் ஆர்வம் பெற்ற அனைத்துகளையும் தேர்ந்தெடுத்து உள்ளீடுகளைச் செய்வீர்கள். உறுப்பினர் கட்டணம், பிற வருமானம், அபராதம், பெறப்பட்ட வாடகை. இவை அனைத்தும் வருமான தாவலில் உள்ளன. விற்பனை, சரக்கு மற்றும் ரொக்கம் விற்பனை, சேவை, வேலை, தொடக்க நிதி, தொடர். நீங்கள் இங்கே நுழைவீர்கள். எங்கள் நிதியில் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் மூலதனம் உள்ளது. இங்கே ஸ்டார்ட் அப் ஃபண்ட் மீண்டும் வருகிறது. அதாவது நீங்கள் ஒரு புத்தகத்திற்கு பணம் செலுத்துவதற்கும் வாடகை செலுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுள்ளீர்கள். அது உங்களுக்கு வருமானமாகவும் செலவாகவும் மாறும். நீங்கள் முதலில் ASRLM இலிருந்து வருமானத்தை பெறுவீர்கள், பின்னர் அது செலவாக மாறும். இங்கே ஸ்டார்ட் அப் ஃபண்ட் தொடர்ச்சியான வருமானத்திலும் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் மூலதனம் ஈக்விட்டியிலும் வழங்கப்படுகிறது, ஏனெனில் அது உங்களுக்கான ஈக்விட்டியாகும். நாம் அதை இங்கே உள்ளிடுவோம். வருமானம், சேர்க்கை கட்டணம். உள்ளே வருவோம். நீங்கள் வின் பெயரை தேர்ந்தெடுப்பீர்கள். நீங்கள் தொகையையும் உள்ளிடுவீர்கள். நான் 500 ரூபாய் செலுத்தியுள்ளேன் என்று வைத்துக் கொள்வோம். சேர்க்கை கட்டணமாக 200. நாங்கள் தரவைச் சேமிப்போம். நமது தரவு சேமிக்கப்படும். மேலும் சுருக்கமும் கீழே தோன்றும். எங்கள் சுருக்கமும் இங்கே தயாரிக்கப்பட்டுள்ளது. அனைத்துகளிடமிருந்தும் சேர்க்கை கட்டணம் பெறப்பட்டிருந்தால் நீங்கள் இங்கே உள்ளிடுவீர்கள். பிற வருமான விருப்பமும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட வட்டி, மற்றவை. வங்கியிடமிருந்து வட்டி பெற்றுள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் எவ்வளவு தொகையை பெற்றுள்ளீர்கள் என்பதை இங்கே எழுதலாம். மேலும் நீங்கள் வங்கியிடமிருந்து வட்டி பெற்றுள்ளீர்கள் என்ற குறிப்பையும் எழுதலாம். பச்சை நேரட்டிக்குறியை கிளிக் செய்தால் உங்கள் பதிவு சேமிக்கப்படும். எல்லா உள்ளீடுகளும் ஒரே மாதிரியானவை. இந்த செயல்முறை மூலம் மட்டுமே உங்கள் வருமானத்தை உள்ளிட முடியும். நன்றி.